2023ல வந்த ஈவில் டெட் ரைஸ் அப்படின்ற ஹாரர் மூவியோட டைரக்டர் லீ குரோனினோட டைரக்ஷன்ல டெவலப் ஆயிருக்க த மம்மி மூவி 2000ஸ்ல வந்த பிரெண்டன் ஃப்ரேசர் நடிச்ச மம்மி மூவியோட சீக்வலோ இல்ல ஸ்பின் ஆஃபோ கிடையாது. இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவியா இருக்க போகுது. 2000ஸ்ல வந்த அந்த மூவிஸை 2017ல ரீபூட் பண்ணாங்க. டாம் க்ரூஸை வச்சு ஒரு ஷேர் யூனிவர்ஸ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் டாம் க்ரூஸோட அந்த மூவி ஃபெயில் ஆனதுனால அந்த ஃபர்தர் பிளான்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆக போற லீ குரோனினோட இந்த மம்மி மூவியோட சக்சஸை பொறுத்து இந்த மூவியை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ஒரு யூனிவர்ஸா கூட மாத்தலாம். நியூ லைன் சினிமா இந்த மூவியோட ட்ரெய்லரை டே பிஃபோர் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அபிஷியல் ஃபுல் லென்த் ட்ரெய்லர் தான் இது. ஒரு 1 minute ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லர்ல பெருசா எந்த ஒரு பிளாட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸவோ எலமெண்ட்ஸவோ ரிவீல் பண்ணல. ஸ்டில் எவ்ரி திங் இஸ் ரிமைண்ட் அண்டர் ராப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த 1 minute ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய சீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்னு ஹெவியா இன்டர் கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸும் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸை நமக்கு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி டைரக்டர் லீ குரோனின் 2 மூவியை தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஒன்னு த ஹோல் இன் த கிரவுண்ட், அதுக்கப்புறம் ஈவில் டெட் ரைஸ். இந்த 2 மூவிலையுமே ஒரு ஈவில் என்டைட்டிய ஈவில் ஃபோர்ஸை ஃபேமிலி பீப்புள் எப்படி என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்றத அழகா காமிச்சிருப்பாரு. ஃபேமிலியில் இருக்க எல்லா பீப்புளையும் உள்ளுக்குள்ள இருந்தே டேர் அப்பார்ட் பண்ணிரும். அந்த மாதிரி பிளாட்டை ஹேண்டில் பண்றதுல லீ குரோனின் எக்ஸ்பர்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மூவி இதுக்கு முன்னாடி வந்த மம்மி மூவிஸ்ல இருந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்க போகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த மம்மி மூவிஸ்ல அந்த டைட்டுலர் கேரக்டர் த மம்மி அதை ஒரு சைல்டாவோ இல்ல ஒரு அடலசன்ட் கேரக்டராவோ காமிக்கல, ஒரு க்ரோன் அப் மெச்சூர்ட் மேனா தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மூவில ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த மம்மின்ற டைட்டிலர் என்டிட்டியா இருக்க போகுதுன்ற மாதிரி நமக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. கேட்டி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிடுறா. 8 வருஷமா அவங்க ஃபேமிலியில இல்லவே இல்லை. பட் 8 வருஷம் கழிச்சு அவ திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் அது ஒரு நைட் மேரா மாறுது. ஒரு ஏன்சியன்ட் ஈஜிப்டியன் என்டைட்டி அவளை பொசஸ் பண்றது மட்டும் இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஹார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களே இன்ஜூர் பண்ணிக்கிறாங்க. இந்த மூவி இதுக்கு முன்னாடி வந்த மம்மி பிரான்சைஸ் மூவியை விட ஸ்கேரியஸ்டாவும் கோரியஸ்டாவும் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு லீ குரோனின். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மூவியை நீங்க பார்க்கும்போது பார்ட் போல்ட்ரஜஸ்ட் மாதிரியும் பார்ட் 7 மூவி மாதிரியும் தெரியுன்ற மாதிரியும் லீ குரோனின் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெய்லரை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம